2024-25 கல்வியாண்டுக்கான பொறியியல் கலந்தாய்வில் 60% மாணவர்கள் கணினி அறிவியல் சார்ந்த பாடப்பிரிவுகளையே தேர்வு செய்துள்ளனர். அதே நேரம் இந்த ஆண்டு 55,000 இடங்கள் காலியாக இருக்க வாய்ப்பு இருப்பதாக கல்வியாளர்கள் தெரிவித்துள்ளனர். நடப்பு கல்வியாண்டுக்கான பொறியியல் கலந்தாய்வில் 433 கல்லூரிகளில் உள்ள 2,33,376 இடங்களில் மாணவர்களை சேர்ப்பதற்கு அண்ணா பல்கலைக்கழகம் அனுமதி அளித்தது. இதில் அரசு ஒதுக்கீட்டான 1,79,938 இடங்கள் கலந்தாய்வு மூலமாக நிரப்பப்பட்டு வருகின்றன. சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு முடிவடைந்து நேற்று பொதுப் பிரிவினருக்கான 2ஆம் கட்ட கலந்தாய்வு நிறைவடைந்தது. இன்று முதல் 3ஆம் கட்ட கலந்தாய்வு நடைபெற்று வருகிறது. 2 சுற்றுகளுக்கும் சேர்த்து 1,15,439 மாணவர்கள் அழைக்கப்பட்ட நிலையில் இவர்களில் 69,147 பேர் இறுதி ஒதுக்கீட்டு ஆணையை பெற்று கல்லூரிகளில் சேர்ந்திருக்கிறார்கள். 46,292 மாணவர்கள் கலந்தாய்வில் பங்கேற்றும் கூட கல்லூரிகளை தேர்வு செய்யவில்லை. இதனால் சராசரி ஆப்சன்ட் சதவிகிதம் 40% அதிகமாக இருப்பதால் இந்த ஆண்டு கலந்தாய்வின் முடிவில் காலியிடங்கள் அதிகரிப்பதற்கு வாய்ப்பிருப்பதாக கல்வியாளர்கள் தெரிவிக்கின்றனர். தமிழ் வழி கல்வி மாணவர்கள் பொறியியலில் சேரும் எண்ணிக்கை சிஇஜி வளாகத்தை தவிர மற்ற கல்லூரிகளில் மிகவும் குறைந்துள்ளது. இந்த வருஷமும் நம்ம ஒரு 55,000 சீட்ஸ் வேக்கண்டா இருக்கும். அகாடமிக் கவுன்சிலிங்ல 55,000 சீட்ஸ் வேக்கண்டா இருக்கும் வாய்ப்பு இருக்கு. அதிகமா ப்ரிஃபரன்ஸ் ஆனது கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், ஐடி, இசி மாதிரி. பட் செகண்ட் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ரவுண்ட்ல நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க இசி அண்ட் ட்ரிபிள் இ. பட் ஓவரால் பார்க்கும்போது மெக்கானிக்கல் சிவிலுக்கு ப்ரிஃபரன்ஸ் கம்மியாக தான் இருக்குது ஆஸ் எக்ஸ்பெக்டட். அதுக்கப்புறம் இந்த செகண்டரி கோர்சஸ், ப்ரொடக்ஷன், ஆட்டோமொபைல், ஏரோநாட்டிக்கல் இதுக்கும் நிறைய பேர் முக்கியத்துவம் கொடுக்கல. 443 காலேஜில் 30 காலேஜ் குட் நாட் ஈவன் ஃபில் ஈவன் சிங்கிள் சீட். மாணவர்கள் அதிக எண்ணிக்கையில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், ஐடி, இசிஇ போன்ற பாடப்பிரிவுகளையே தேர்வு செய்திருக்கிறார்கள். 2வது சுற்றை பொறுத்தவரை முதல் சுற்றுடன் ஒப்பிடுகையில் இசிஇ மற்றும் ட்ரிபிள் இ பாடப்பிரிவுகளை அதிகமான மாணவர்கள் தேர்வு செய்திருக்கிறார்கள். கல்வியாளர்கள் கணித்ததைப் போலவே மெக்கானிக்கல் மற்றும் சிவில் பாடப்பிரிவுகளுக்கு வரவேற்பு குறைந்துள்ளது. புரொடக்ஷன் என்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் உள்ளிட்ட பாடப்பிரிவுகளுக்கு வரவேற்பில்லை. கோவை அரசு பொறியியல் கல்லூரி, PSG, SSN உள்ளிட்ட பிரபலமான தன்னாட்சி பெற்ற கல்லூரிகளையே மாணவர்கள் அதிகம் தேர்வு செய்திருக்கிறார்கள். 14 கல்லூரிகளில் ஒரு சீட் கூட ஃபில் ஆகலை. 42 கல்லூரிகளில் 1% குறைவான சீட்ஸ் தான் ஃபில் ஆகிருக்கு. 178 கல்லூரிகளில் 10% குறைவான சீட்ஸ் தான் ஃபில் ஆகிருக்கு. 263 கல்லூரிகளில் 25% சீட்ஸுக்கும் குறைவான சீட்ஸ் தான் ஃபில் ஆகிருக்கு. 50% மேலே ஃபில்லான கல்லூரிகளுடைய எண்ணிக்கை வெறும் 120 கல்லூரிகள் மட்டுமே. பொறியியல் படிப்புக்கான 3ஆம் கட்ட கலந்தாய்வில் 92,998 மாணவர்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள். இவர்கள் அனைவருக்கும் இடம் கிடைக்க வாய்ப்பிருப்பதாக தெரிகிறது. மாணவர்கள் நாளை காலை வரை தங்களுக்கான கல்லூரிகளை தேர்வு செய்யலாம். அண்ணா பல்கலை கிண்டி வளாக கல்லூரி, MIT வளாகம், கட்டிடக்கலை கல்லூரி, அண்ணா பல்கலை வளாகம் மற்றும் காரைக்குடி மத்திய பெட்ரோ கெமிக்கல் ஆராய்ச்சி நிறுவன கல்லூரி ஆகியவற்றில் மட்டும் 100 விழுக்காடு இடங்கள் நிரம்பியுள்ளன. சன் செய்திகளுக்காக செய்தியாளர் பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.